ஹாய் பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் ஒரு வெஜ் லஞ்ச் மெனு தான் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு தான். இன்றைக்கி நம்ம லஞ்ச் மெனு பண்ணுறதுல கீரையும் இருக்குது. என்னக்கா அடிக்கடி நீங்கள் கீரையே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிப்பீங்க. கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம கீரை சாப்பிடணும் இல்லையா? அதனால் வீட்டில் எப்பயுமே வாரத்தில் ஒரு நாள் கீரை கண்டிப்பாக எல்லாமே சேர்த்துக்கிறோம். அதே சமயம் நான் முருங்கைக்கீரை எங்கள் வெளியில் அதிகமாக கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வேறு செடி வேறு வளர்த்து வச்சுருக்கேன். நான் முருங்கை அது வளர்ந்து வர்றதுனால அடிக்கடி கீரையை வாங்கி கீரையை பறித்து பொரியல் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால இன்றைக்கி எப்பயுமே பார்த்திங்கன்னா பொம்பளை பிள்ளைங்களுக்கு முருங்கைக்கீரை நிறைய கொடுங்க. ஏன்னா அவங்களுக்கு கால்சியம்லாம் கம்மியாக இருக்கும், இரும்பு சத்து கம்மியாக இருக்கும். அதனால் முருங்கைக்கீரை முடிஞ்ச வரைக்கும் வாரத்தில் ஒரு நாள் இல்லை 2 நாள் வரைக்கும் கூட நீங்கள் கொடுக்கலாம். ரொம்ப நல்லது முருங்கைக்கீரை சாப்பிட்றது. இந்த அதிகமாக குழந்தைங்களுக்கெல்லாம் முடியெல்லாம் கொட்டும். இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் முருங்கைக்கீரை சாப்பிட்டுட்டே வர்றது ரொம்ப நல்லது உடம்புக்கு. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வெறும் பருப்பு, உப்பு பருப்பு பண்ணிவிட்டு அப்புறம் உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை பொரியல் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த டம்ளரில் 1 டம்ளர், நம்ம எப்பயுமே வீட்டில் டீ குடிக்கிற டம்ளரில் 1 டம்ளர் துவரம் பருப்பு. இதை குக்கரில் சேர்த்து கழுவிக்கலாம். பருப்பு கழுவி எடுத்தாச்சு. இது கூட ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு 6 போல் பூண்டுப்பல், ஒரு 3 தக்காளி, அடுத்து மஞ்சள் தூள். இப்போ தண்ணி ஊற்றிடலாம். எப்பயுமே நம்ம பருப்பு வேக வைக்கிறப்போ கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிட்டோம்னா ரசத்துக்கு நம்ம அந்த பருப்பு தண்ணி எடுத்துக்கிட்டோம்னா ரசத்துக்கு நல்லாயிருக்கும் இல்லையா? அதனால் கொஞ்சம் அதிகமாகவே நான் தண்ணி ஊற்றியிருக்கேன். இப்போ அடுப்பில் வச்சு ஒரு 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். நான் எப்போயுமே சொல்கிறது தான், நம்ம பருப்பு கடைஞ்சி நம்ம சாப்பிட்டா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே போல் நீங்கள் ரொம்ப மைய வேக வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வலுவலுப்பாக இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிட்றப்ப ருசியாக இருக்காது. அதனால் பருப்பை நல்லா வேக வச்சுக்கோங்க. அதுக்காக மைய வலுவலுப்பாக வேக வைக்கணும் அப்படின்னலாம் வேக வைக்காதீங்க. இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பை வேக வச்சாச்சு. அடுத்து நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணிக்கலாம். நான் 1/2 கிலோ உருளைக்கிழங்க இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். தோலெல்லாம் சீவிட்டு கிழங்கு மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கை நம்ம கழுவி எடுத்தாச்சு. இப்போ இந்த உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா உருளைக்கிழங்கு முங்கி வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ இந்த தண்ணியில் உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். இது வெந்துட்டுருக்கட்டும். பாருங்கள், உருளைக்கிழங்கு போட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு போட்டு கலந்தாச்சு. உருளைக்கிழங்கு ரொம்ப நேரத்துக்கெல்லாம் நம்ம வேக வைக்க தேவையில்லை. ஒரு அரை பக்குவத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கிட்டால் போதும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் அது வெந்தாலே நல்லா வெந்து வந்துடும். அதனால் அதுக்கப்புறமா நம்ம வடிச்சிக்கலாம். அவ்வளோதான், நல்லா உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. இப்போ இதை தண்ணியை வடித்து எடுத்துருவோம். உருளைக்கிழங்கை வேக வச்சு இப்போ தண்ணியை வடித்து எடுத்தாச்சு. இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும். பருப்பும் பார்த்திங்கன்னா விசில் ஆஃப் பண்ணியாச்சு. அதுவும் ஸ்டீம் இறங்குறதுக்கும் இதுவும் ஆறுறதுக்கும் சரியாக இருக்கும். இந்த டைமில் நம்ம சும்மா இருக்க வேண்டாம் இல்லையா? அதனால் நம்ம கீரை பொரியல் பண்ணிக்கலாம். கீரை பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சிடலாம். வச்சுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ இதில் கீரை சேர்த்துடலாம். கீரை போட்டதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் தண்ணி, கொஞ்சமாக தெளித்து விட்டுக்கிட்டால் போதும். நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக தெளித்து விட்டுட்டு இப்போ இதை கலந்துருவோம். அவ்வளோதான். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கீரை நம்ம ஊற்றிருக்க தண்ணியில் நல்லா வெந்து அந்த தண்ணியெல்லாம் வற்றி வரும். அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். கீரையில் இருக்க தண்ணி வற்றுறதுக்குள்ளே நமக்கு இதில் கொஞ்சம் மிளகும் சீரகமும் தட்டி எடுத்துக்கலாம். இது எதுக்காகனா நம்ம கீரையில் போடுறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அதே போல் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இப்போ இதை நல்லா தட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தட்டி எடுத்தாச்சு. நல்லா குறகுறப்பாக பார்த்திங்கன்னா நல்லா தட்டி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி தான் தட்டிக்கணும். பாருங்கள், இதுலேயும் நம்ம தண்ணி ஊற்றினோலையே அதெல்லாம் வற்றி நல்லா கீரையும் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம பொடிச்சு எடுத்துருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கிளறி விட்டுறோம். அவ்வளோதான். இது கிளறினதுமே இருக்கிற தண்ணியுமே பார்த்திங்கன்னா நல்லா வற்றி லைட்டாக எண்ணெய் மட்டும்தான் இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி
வதக்கி விட்டதுக்கப்புறமா இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு கலந்து விட்டுருவோம். அவ்வளோதான், சூப்பரான ஒரு கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கீரை பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. பருப்பு பார்த்திங்கன்னா ஸ்டீம் நல்லா இறங்கிருச்சு. அதை எடுத்து பார்த்து அதை தாளித்து விட்ருவோம். பார்த்திங்கன்னா ஸ்டீம் நல்லா இறங்கிருச்சு. பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் தாளித்து விட்றலாம். பருப்பு தாளித்து ஊற்றுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி, அதே போல் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கருவேப்பிலை, அடுத்து சின்ன வெங்காயம், நல்லா நிறைய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அடுத்து பச்சை மிளகாய், காரத்தை பொறுத்து நம்ம மிளகாய் சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இந்த மாதிரி பருப்பெல்லாம் தாளிக்கிறப்போ சின்ன வெங்காயத்தை நல்லா நிறையவே சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து நம்ம கையில் ஒரு கைப்பிடி அளவு, இந்த அளவுக்கு எடுத்துக்கிறப்போ ஒரு கை அளவுக்கு, இந்த 2 கையும் சேர்த்து வர அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து அதை உரித்து தான் இப்போ வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை தான் இப்போ வெட்டி போட்டிருக்கேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் போட்டதுக்கப்புறம் லைட்டாக வதக்கி விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ இதை பருப்பில் ஊற்றிடலாம். கொஞ்சம் மல்லித்தலை, தேவையான உப்பு. இப்போ இதை கடைஞ்சி எடுத்துருவோம். நம்ம கரண்டி வச்சு இந்த மாதிரி கடைஞ்சி கொடுக்கிட்டாலும் சரி, நீங்கள் கரண்டி வச்சு இந்த மாதிரி இப்படி எப்படி கலக்கிட்டே இருந்தீங்கன்னா கூட பருப்பு வந்து நல்லா மசிஞ்சிரும். இல்லைன்னா பருப்பு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம இந்த பருப்புக்கு இதுக்கு மேலே நம்ம கடுகு எதுவும் போட்டு தாளிச்செல்லாம் ஊற்ற தேவையில்லை. இப்போ நம்ம கடைசியாக ஊற்றின பார்த்திங்களா, இதுதான் தாளிப்பு. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதிரி உப்பு பருப்பு செஞ்சு நீங்கள் சூடாக சாதம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். அவ்வளோதான் பாருங்கள், சூப்பராக பருப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த குழிக்கரண்டியில் நான் 2 கரண்டி பருப்பு நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இது வந்து நம்ம ரசத்தில் சேர்த்துக்கிறதுக்காக. இப்போ நம்ம வந்து பருப்பை வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா நம்ம புளி ஊற்றுறதோ, இல்லை எக்ஸ்ட்ரா தாளித்து ஊற்றுறதோ, இல்லை மறுபடியும் கொதிக்க வைக்கிறதோ இதெல்லாம் எதுவுமே கூடாது. நீங்கள் லாஸ்ட்டாக தாளித்து இப்போ ஊற்றி கடைஞ்சதுக்கப்புறமா நீங்கள் இந்த பருப்பை வந்து கொதிக்க வச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த டேஸ்ட் நல்லாவே இருக்காது. அதுக்கப்புறமா நீங்கள் இதை கொதிக்க வைக்கலாம் கூடாது, அப்படியே எடுத்து பரிமாறுறது தான். இப்போ வந்து பருப்பு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து நம்ம சாதம் வச்சு விட்டுட்டு உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணிக்கலாம். இப்போ சாப்பாடு வச்சு விட்றலாம். இதில் தண்ணி சேர்த்துருவோம். இதில் 1.5 படிக்கு நான் வந்து இதில் கரெக்டாக இந்த ஜக்கில் ஒரு ஜக்களவுக்கு தண்ணி ஊற்றிக்குவேன். இப்போது தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அடுப்பில் வச்சு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சு ரொம்ப நேரம் ஆச்சு இல்லையா, அதனால் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா மொறுமொறுப்பாக வரும் பார்த்திங்களா, நல்ல கலர் மாதிரி வரும். அந்த மாதிரி நம்ம இதை பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி நம்ம வறுத்ததை எடுத்துடலாம். இப்போ எல்லாத்தையும் வறுத்து எடுத்தாச்சு. அடுத்து மீதி இருக்கிறதையும் பொரிச்சு எடுத்துடலாம். முதல்ல பொரிச்சு எடுத்தோம் இல்லையா, அதே போல் இதையும் சேர்த்து பொரிச்சுட்டு லாஸ்ட்டில் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ பொரிச்சு எடுத்தாச்சு. வேக வச்ச உருளைக்கிழங்கை வந்து நம்ம வந்து பொரிச்சு எடுத்துட்டோம். இதை வந்து நம்ம இப்படியே சாப்பிட்டா நல்லாயிருக்கும், இனிப்பாக இருக்கும். ஆனால் வந்து நமக்கு வந்து காரசாரமாக சாப்பிட்டா தானே நல்லாயிருக்கும். அதனால் இன்னொரு டைம் நம்ம வந்து இதை வறுத்து எடுக்க போகிறோம். இப்போ இந்த கடாயில் இருக்க எண்ணெயை நம்ம மாற்றி வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வறுத்துக்கலாம். அதே கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இருக்குது. அதில் ஒரு 4-5 பூண்டு பல்லை தட்டி அதில் அந்த எண்ணெயில் சேர்த்துடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இதை லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சம் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் அதையும் சேர்த்து கலந்துடலாம். இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி, நம்ம கையில் இந்த மாதிரி ஒரு கையளவுக்கு தண்ணி சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுருவோம். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். அவ்வளோதான். இப்போ கலந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதையே இதில் சேர்த்துடலாம்.
சேர்த்துட்டு கலந்துருவோம். உருளைக்கிழங்கு போட்டதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுறணும். கலந்து விட்டுட்டு உடனே எல்லாம் இறக்கக்கூடாது. மறுபடியும் அடுப்பை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 4 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கிட்டே இருந்தோம்னா அந்த மசாலா கூட உருளைக்கிழங்கு கலந்து காரம் வந்து நல்லா பிடிச்சி வரும். நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்குல வந்து உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். அதனால் உப்பு வந்து பத்தலைனா மட்டும் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். ஒரு 4 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். நல்லா இது போல் நீங்கள் வறுத்து விட்டிங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா அந்த மசாலாவோட சேர்த்து நல்லா மொறுமொறுப்பு வரும். அதனால தான் ஒரு 4லேருந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நீங்கள் நல்லா இந்த மாதிரி வறுத்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கிட்ட போதும். அவ்வளோதான். இப்போ நம்ம உருளைக்கிழங்கை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். அடுப்பை வந்து ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ உருளைக்கிழங்கு வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து நம்ம ரசம் தாளித்து விட்டுக்கலாம். ரசத்துக்கு வந்து கொஞ்சமாக புளி எடுத்து கரைச்சிக்கலாம். புளியை வந்து கரைச்சி எடுத்தாச்சு. தக்காளி வந்து நம்ம ரசம் தாளித்து விடுவோம் இல்லையா, அந்த டைமில் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ நான் பருப்பு எடுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதை நம்ம புளியோட சேர்த்து கலந்துக்கலாம். புளியும் பருப்பும் கரைச்சி எடுத்து வச்சாச்சு. அடுத்து ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 5-6 பூண்டுப்பல், அடுத்து ஒரு பச்சை மிளகாய். இது தட்டி எடுத்துடலாம். அடுத்து ரசத்துக்கு பார்த்திங்கன்னா தட்டி எடுத்தாச்சு. இப்போ ரசம் தாளிச்சிடலாம். ரசம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு, எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், அடுத்து நம்ம ரசத்துக்கு தக்கணும் இல்லையா அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுடலாம். அடுத்து 2 தக்காளி, நல்லா 2 தக்காளி போட்டு நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறமா புளியும் பருப்பையும் சேர்த்து ஊற்றிக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம புளியும் பருப்பையும் கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் சேர்த்துடலாம். புளிப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துட்டு தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேவையான மல்லித்தலை, அப்புறம் உப்பு. அவ்வளோதான். தண்ணி உப்பெல்லாம் கரெக்டான அளவுக்கு சேர்த்தாச்சு. நல்லா ரசம் வந்து எப்பயும் நம்ம சொல்கிற மாதிரி தான் லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இறக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா லைட்டாக ரசம் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான். பாருங்கள், ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ரசத்தில் நம்ம பருப்பெல்லாம் போட்டிருக்கிறதுனால அது வந்து இப்படி ரசம் பொங்கி வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால ஒன்றும் இல்லை. இப்போ ரசமும் ரெடி ஆயிடுச்சு, சாதமும் ரெடி பண்ணியாச்சு, அப்புறமா பருப்பு குழம்பும் ரெடி ஆயிடுச்சு, கீரை பொரியலும் ரெடி ஆயிடுச்சு, உருளைக்கிழங்கு வறுவலும் ரெடி, ரசமும் ரெடி, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பரிமாறிக்கலாம். சாதம் வச்சு பருப்பு கடைஞ்சிருக்கோம், அப்புறம் முருங்கைக்கீரை பொரியல், உருளைக்கிழங்கு வறுவல், ரசம். ரொம்ப ருசியான ஒரு லஞ்ச் மெனு செஞ்சு முடிச்சிட்டோம். பருப்பு குழம்பு இதே மெத்தடில் செய்யுங்க. அதே போல் கீரை பொரியலும் பார்த்திங்கன்னா இதே மெத்தடில் செய்யுங்க. நான் எப்பயும் சொன்ன போல் வாரத்தில் ஒரு நாளாவது கீரை பொரியலோ இல்லை கீரை கடையிலோ சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. மறக்காமல் கீரையை மட்டும் வாரத்தில் ஒரு நாள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா உருளைக்கிழங்கு வறுவல்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அப்புறமா பார்த்திங்கன்னா ரசம். எப்பயுமே நம்ம சாம்பார் பருப்பெல்லாம் செஞ்சோம்னா அதில் கொஞ்சம் பருப்பையும் அந்த ரசத்து கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சாப்பிட போகலாம்.